ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டுடோ டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரே ஒரு மிஸ்டுகள் மூலிமா உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டுடோ டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்னுடைய பேலன்ஸ் வந்து செக் பண்ணால் ஒரே ஒரு ஆப் மட்டும் போதும். அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆல் பேங்க் பேலன்ஸ் செக்ன்றதை டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் வந்து முதலே வரும். இங்கே இருக்குது பாருங்கள், பேங்க் பேலன்ஸ் செக் ஆல் அக்கௌண்ட் என்கொயரின்னு இருக்கும். அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் ஆனதும் மேலே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லிஸ்ட் இருக்கும். இதில் வந்து நிறைய பேங்க்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸ் செக்குன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று பேங்க் பேலன்ஸ், இன்னொன்று மினி ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று கஸ்டமர் கேர். ஸோ இப்போ வந்து உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து எப்படி செக் பண்ணுதுன்னா, நீங்கள் டயல் ஆப்ஷன் அதிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக கால் போகும். 2 ரிங் ஆனதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிரும். கட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த செகண்டே வந்து எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் 4 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர், கீழே வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோன்றது காமிக்கும். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலையும் உங்களுடைய பேலன்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒன்று உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மினி ஸ்டேட்மெண்ட். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 4-5 ட்ரான்சாக்ஷன் மட்டும் வரும். அதை வந்து ஈஸியாக நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட்டாக உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அதுக்கும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பேங்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கணும். பேங்க்கை சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேங்க் பேலன்ஸ் செக்குன்ற ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே மினி ஸ்டேட்மெண்ட் ஒரு இருக்குது பாருங்கள், அதில் அந்த டயல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டயல் பண்ணிக்கோங்க. ரிங் ஆனதுக்கப்புறம் அதுவே கட் ஆகிரும். கட் ஆனதும் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் உடனே. ஸோ மெசேஜ் வந்துடுச்சு. இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு 5 ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து மெசேஜ் வந்திருக்கு எனக்கு. அதே இல்லாத க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோன்றது இதிலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலையும் உங்களுடைய பேலன்ஸை வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மினி ஸ்டேட்மெண்ட்டும் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.